மாதவிடாய் நாட்களில் எப்படி இருக்கணும் என்பதை பற்றி பார்க்கலாம். அந்த நாட்களில் தொழுகக்கூடாது. மேலும் அனைத்து தொழுகைகளும் மன்னிக்கப்படும். அவற்றின் தொழுகைகளை கலா செய்யணுங்கிற அவசியமில்லை. ஆனால் தொழுகையின் பழக்கம் மாறாமல் இருப்பதற்காகவும் சுத்தமான பிறகு தொழுகை சோம்பல் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் ஒவ்வொரு தொழுகை நேரத்திலும் முஸல்லாவில் அமர்ந்து இஸ்திஃபார், சலவாத் மற்றும் தஸ்பீகளை நம்ம ஓதி பழக்கப்படுத்திக்கலாம். இரண்டாவது, மாதவிடாய் காலத்தில் நோன்பு நோற்பது கூடாது. ஆனால் சுத்தமான பிறகு விடுபட்ட நோன்புகளை கலா செய்வது அவசியமாகும். மாதவிடாய் காலத்தில் குர்ஆன் ஓதுவதும் உரையின்றி தொடுவதும் கூடாது. நான்காவது, மாதவிடாய் காலத்தில் ஃபைத்துல்லாவை தௌஃபா செய்வதும் இதர மஸ்ஜிதுகளில் நுழைவதும் கூடாது. ஐந்தாவது, மாதவிடாய் காலத்தில் சுன்னத்தான துஹாக்களை ஓதுவதும் கூடும். மேலும் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள துஹாக்களை துஹா என்ற அடிப்படையில் ஓதுவது கூடும். ஆறாவது, மாதவிடாய் காலத்தில் உடல் உறவு கொள்வது ஹராமாகும். ஏழாவது, மாதவிடாய் காலத்தில் மார்க்க புத்தகங்களை படிப்பது கூடும். ஆனால் அவற்றில் குர்ஆன் ஆயத்துக்கள் எழுதப்பட்டிருந்தால் அதை தொடுவதோ ஓதுவதோ கூடாது. எட்டாவது, மாதவிடாய் பெண்கள் உமிழ்நீரும் வியர்வையும் அவர்கள் செய்து வைத்த உணவும் சுத்தமாகும். மேலும் அவருடன் சேர்ந்து உண்பதும் பருகுவதும் சுன்னத்தாகும்.